நேராக அந்த வீடு பார்க்க வரும்போது என்னோட நேம் ஜெயஸ்ரீ வைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிஃப்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு சூப்பரான எல்இடி டிவி ரெடி. ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ். திஸ் இஸ் யுவர் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய எய்ம், மிகப்பெரிய கோலே என்ன அப்படின்னா ட்ரீம் ஹவுஸ் தான். ஸோ உங்கள் ட்ரீம் ஹவுஸ்க்கான ஒரு புள்ளையார் சொல்லி எங்கே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திருச்சி நம்பர் 1 டோல்கேட் நியர்பையில் இருக்கக்கூடிய தாளக்குடி அப்படின்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கா இந்த வீடு. இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதாவது தனி வில்லா. நமக்கு வந்து வீடு அப்படின்னாவே நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏற்ற வீடியோ தான் இது. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னு சொல்லியாச்சு. அண்ட் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக ஹைஃபையாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ராடினரி டிசைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்டீரியர் ஒர்க்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸ்லையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் வில்லா திருச்சியில் நம்பர் 1 டோல்கேட்டில் ஸ்ரீ விநாயகா பில்டர்ஸ் ரொம்ப சூப்பரான வீடுகளை கட்டி விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து கார் பார்க்கிங் வந்து நம்ம கார் பார்க்கிங் ஈஸியாக பார்க் பண்ணுறதுக்காக நல்ல அகலமான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட் வந்து நல்ல லேசர் கட்டோட சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கு. நீங்கள் வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம் அண்ட் டூ வீலர்ஸும் பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் என்ட்ரு ஆனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த டைல்ஸ் தான். அந்த வால் டைல்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு மாடிப்படி இருக்கு. ஸோ இது வழியாக நம்ம வந்து டெரஸ் போய்க்கலாம். கார் பார்க்கிங் போர்ச்சிக்கோட அழகாக வந்து குட்டியாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு. கோல்டன்ல அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி அதுக்கு வந்து சீலிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீர்மூழ்கி மோட்டார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சுவிட்சஸ் ஆல்சோ வந்து எல்லாமே ஹைஃபை சுவிட்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸ் ராஜநிலை பொறுத்து தான் அமைன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த வீட்டோட அமைப்பு வந்து நீங்க என்ட்ரு ஆகும்போது கார் பார்க்கிங் டோர் வந்து உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும். ஆனா ராஜநிலை வந்து உங்களுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நார்த் ஃபேசிங்ல தான் கொடுத்துருப்பாங்க. நார்த் ஃபேசிங்ல வந்து வீடு அமையறது வந்து ரொம்ப குடுப்பனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஸ்திரத்துப்படி அது வந்து நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த வீட்டை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சது. அண்ட் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ஸ்டெப்ஸ் மெரூன் கலர் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ட்ரன்ஸ்ல ஒரு சேஃப்டி டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராஜநிலை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா தேக்குல பண்ணியிருக்காங்க. ஃபுல் டிசைன்ல பண்ணியிருக்காங்க. தேக்கு டோர் ராஜநிலையும் தேக்குல தான் பண்ணியிருக்காங்க. அந்த டோரும் வந்து தேக்குல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா ஃபிட்டடா இருக்கு. அண்ட் நீங்கள் இந்த வீட்டில் என்ட்ரானோடனே ஒரு குட்டி ப்ரொவிஷனல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொவிஷனல் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் நம்ம என்ட்ரானோடனே ஒரு ப்ளசன்ட் வைப்பு கொடுக்கறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஷோகேஸ் வைக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளாரான்ஸ் வைக்கலாம், இல்லை ஒரு டால் வைக்கலாம், இல்லை குபேரன் பொம்மை, பிள்ளையார் பொம்மை, எது வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கும் வந்து தனியாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதுக்கும் உங்களுக்கு தனியாக வந்து ஸ்விட்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவிங் ஹால் அவ்வளோ அழகாக பெருசாக கொடுத்துருக்காங்க. பெருசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. இந்த டெக்ஸ்சர் வால் தான் கிரே கலர்ல க்ளோயிங் ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஐவரி கலர்ல டைமண்ட் ஷேப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் பெயிண்ட்ஸ் வந்து அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே ஹைஃபை ஸ்விட்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப பிராண்டடா நல்லாவே இருக்கு. அண்ட் இன்னோவேஷன் என்ன அப்படின்னா, ஹால்ல ஒரு 3 சைட்ஸ் ஒரு கலர்ல இருக்க மாதிரி ஒரு சைடு மட்டும் வால் பெயிண்ட் பண்றது வந்து ஒரு ஹைலைட் பண்ற ஒரு விஷயம். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்படியே பக்கத்து வால் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஐவரி கலர்ல நல்ல க்ளோவிங் சாண்டில் கலர்ல மிக்சிங் ஆன மாதிரி ஒரு மெகந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கே வந்து ஒரு ரிச்சா ராயல் லுக் கொடுக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவலா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வாஷ் பேஷன் இருக்கும். அண்ட் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வாஷ் பேஷன் கூட அது தனியா ப்ரொவைட் பண்றதுக்கு ஹைலைட் பண்றதுக்கு தனி ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் வானிட்டி ப்ரொவிஷனல், டிஷ்வாஷ் பார் ப்ரொவிஷனல்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடு பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைல்ஸ், இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்டோட கலர். ஒயிட் கலர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பளிச்சுன்னு வீடு இருக்கும், பட் நம்மளால கிளீன் பண்றது முடியாது, ரொம்ப ஹெவியா இருக்கும். அதே மாதிரி டார்க் கலர் கொடுத்தோம் அப்படின்னா லைட்டிங்ஸ் வந்து டார்க்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ரீ விநாயகர் பில்டர்ஸ் என்ன
பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ரெண்டுக்கு ரெண்டுல அழகான டைல்ஸ் கலர் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. டிசைன்ல சென்டர் ஆஃப் த ஹால்ல அழகா ஒரு டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. கிளாசி ஃபினிஷ்ல ரொம்ப அழகான மெரூன் கலர்ல ஒரு ஃபிளார் இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே மேல பாத்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் வருதுங்க. ஒரு அழகா ரெக்டாங்குலர் ஷேப்ல அதுல இன்பிட்வீன்ல மிடில்ல மெரூன் கலர் மிக்சிங் ஆன மாதிரி சூப்பர்பான ஒரு எலிவேஷன் ஒர்க் சூப்பரா கொடுத்திருக்காங்க. சீலிங் ஒர்க் பைப் பீச் அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி லைட்ஸ் ஒர்க் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க் இருக்கு. ஸோ இதை விட இது பெஸ்டா, இதை விட இது பெஸ்டான்னு பார்க்குற அளவுக்கு எல்லாமே காம்படிட்டிவா இருக்கு. அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த வீட்டை அழகு சேர்க்கறதுக்கு தாங்க இந்த ஷோகேஸ் பிரைவுட்ல பண்ணியிருக்காங்க. அதாவது விநாயகா பில்டர்ஸ் எடுத்துக்கிட்டாவே இன்டீரியர்ஸ் அட்டகாசமா பண்ணுவாங்க அப்படின்னு சரௌண்டிங்ஸ்ல சொன்னாங்க. 100% ஷூரிட்டி அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷோகேஸ், அந்த ஷோகேஸ் வந்து பிளைவுட்ல பண்ணியிருக்காங்க. அது ஒரு மெரூன் கலர் வித் கோல்டன் கிரே, அதாவது க்ளோ ஆகிற மாதிரியான ஒரு கலர் வித் ஐவோரியில சாண்டில் மிக்சிங் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குட்டி குட்டி ப்ரொவிஷனல் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபிளார் வாட்ஸ் வச்சுக்கலாம், ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சுக்கலாம், இல்லை டால் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவார்ட்ஸ் கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதனால குட்டி குட்டி கபோர்ட் ஒர்க்ஸ் ஆல்சோ அது பண்ணியிருக்காங்க. இது ஹேண்டிலோடைய வந்திருக்கு. அண்ட் ரொம்ப அழகான இந்த ஹால் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு வீட்டில் பூஜா ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து திங்ஸ்லாம் வச்சுப்போம். பட் அது வந்து ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். பட் நம்ம ஸ்ரீ விநாயகர் பில்டர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருக்க ஸ்பேஸில் அழகாக பூஜா ரூமுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டா இருக்கிற மாதிரி டிசைன் நல்லா டார்க் கலர் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொவிஷனல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய சாமி செலவுனாலும் வச்சுக்கலாம், ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம், சாமிகளுக்கு தனித்தனியாக அழகாக இருக்கிற மாதிரி ப்ரொவிஷனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் நிறையவே ஸ்டோர் பண்ணலாம். ஆயில் பாட்டில் வந்து நீங்கள் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஹால்குள்ளே என்ட்ராமே ஷோகேஸ் இருக்குது, டெக்ஸ்சர் வால் இருக்குது, பூஜா ஷோகேஸ் இருக்குது, அண்ட் வாஷ் பேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஹாலுக்கு வந்து ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா சில்லுன்னு, அதாவது வென்டிலேஷன் நிறைய வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு ராயல்ட்டியாக இருக்குங்க. 2 BHK, அதாவது டபுள் பெட்ரூம் வில்லா தாங்க. ஸோ இந்த வில்லாவில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெட்ரூம் பார்க்க போகிறோம். ரெடிமேட் டோர் தான், பட் டிசைன் வந்து அழகாக ரெசார்ட்ல இருக்க மாதிரியான ஒரு ஹைஃபை ஒரு லுக் கொடுக்கக்கூடிய டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் லாக் எல்லாமே நல்லா ஹைஃபைவாக தான் இருக்கு. அண்ட் என்ட்ரானே என் கண்ணுக்கு டக்குன்னு பட்ட ஒரு விஷயம், அதாவது 3 வால் ஒரு கலர்லையும் சிங்கிள் வால் மட்டும் வேற கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் விண்டோ ப்ரொவிஷனல் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் செம்மையா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செல்ஃப்லாம் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. நம்ம கடப்பாக்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. லாக் ஒர்க்கும் எப்படி பண்ணிட்டாங்க, ஃபுல்லா வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கே வந்து ஒரு ராயல் லுக்கா இருக்கும். அண்ட் இந்த பெட்ரூம்ல வந்து அட்டாச் லெட்டின் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பிசி பைப்ல வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா ஒட்டர்களா இருக்கு. டிசைனும் வந்து அழகா நீட்டா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஷவர் அண்ட் பைப்ஸ் இது எல்லாமே வந்து பிராண்டடா யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடிய டைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லதா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அண்ட் ஹீட்டர் ப்ரொவிஷனலும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிசைன்ல கலர்ல இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைல்ஸ் வந்து ஒரு டிஃபரெண்ட் கலரா இருக்கும். அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான இந்த பெட்ரூம் நம்ம பார்க்க போறோம். இந்த பெட்ரூம் வந்து அழகான ஒரு கலர்ல பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர்ல ஒரு டைமண்ட் ஷேப்ல இது பண்ணியிருக்காங்க. டபுள் விண்டோ ப்ரொவிஷனல் கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷனா இருக்கு. ரூம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இந்த ரூம்ல ப்ளூ கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல டார்க் ப்ளூ காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் பர்பஸ் இங்க ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் ப்ரொவிஷனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் ப்ரொவிஷனல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து செல்ஃப் ரேக்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஸ்டோரேஜ் நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் லேப் ஒர்க் ஆல்சோ பண்ணிருக்காங்க. ஸ்ரீ விநாயகர் பில்டர்ஸ்ல எக்ஸ்ட்ரானரியான விஷயம் என்ன அப்படின்னா இன்டீரியர் ஒர்க் சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல மெரூன் கலர் டிசைன்ல ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய 2 பெட்ரூம்லயுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த டோர் பாத்தீங்கன்னா பிவிசி பைப் இதை யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம். அண்ட் நல்ல ஸ்பேசியஸா இருக்கு. ஷீட் மிஷின் ப்ரொவிஷனலும் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்தாச்சு. அண்ட் இந்த வீட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க ஹால்ல வந்து ஃபால் சீலிங் ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு, பெட்ரூம்ல வந்து ஃபால் சீலிங் ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த பெட்ரூம்லயும் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. டைமண்ட் ஷேப்ல ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். டைமண்ட் ஷேப்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மைல்டா இருக்க மாதிரியான கலர் காம்போல கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டோட அழகு என்னன்னு பார்த்தாச்சு. ஆனா அந்த வீட்டோட ஆரோக்கியம் என்னன்னு பார்ப்போம் இல்லையா? சமையல தான் வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ கிச்சனோட என்ட்ரன்ஸே கோவிங்கான கலர்ல கோவில்ல இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்து அதுல ஆர்ச் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. கோமா வந்தா கூட உள்ள வந்த நேரம் ப்ரெசன்ட் ரைட் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு.
விநாயகா பில்டர்ஸ்ல மாடுலர் கிச்சன் அண்ட் போர்டிகோ டிசைன், ஃபால் சீலிங் டிசைன் அண்ட் வால் பெயிண்டிங் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஃபுல் டோர் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரியும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ரொவிஷனுமே வந்து உங்களுக்கு ஸ்பேசியஸா தான் கொடுத்திருக்காங்க. சிலிண்டர் ப்ரொவிஷன் ஆல்சோ கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க திங்ஸ் வந்து ஸ்லைடர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்டோரேஜ் நீங்க இதுலயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிச்சனோட ஹைலைட்டே சிங்கிளி போட்டிருக்காங்க. எங்களுக்கு புகை ஆகாது, ஸ்வெட் ஆகும், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அழகா ஒரு கிரே கலர்ல டிசைன் டைல்ஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் லாஃப்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. பேக் டோர் கிச்சன்லயே வந்து உங்களுக்கு பேக் டோர் கொடுத்துறாங்க. ஸோ பேக் டோருக்கு அடுத்து ஒரு உங்களுக்கு சேஃப்டி டோரும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி டோர் நீங்க லாக் பண்ணி நீங்க காம்பவுண்ட் சுத்தி வந்துக்கலாம். அண்ட் காம்பவுண்ட் வசதியும் இந்த வீட்டுக்கு உண்டு. சூப்பரான இன்டீரியர் ஒர்க்ஸ் அண்ட் செமி மாடர்ன் கிச்சன் அண்ட் அழகழகான திங்ஸ்லாம் யூஸ் பண்ணி வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இந்த வில்லா எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 62 lakhs தான். 62 lakhs அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ நீங்க வாங்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி அடுத்த வருஷம், இன்னும் 2 வருஷம் கிடையாது, அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஹையாகிட்டே தான் போகுது. ஸோ நீங்க ஜஸ்ட் 20% நீங்க கையில வச்சிருந்தா போதும். 80% ஹவுசிங் லோன் ஸ்ரீ விநாயகா பில்டர்ஸே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இந்த வீடு சிட்டி கார்பரேஷன் லிமிட்ல இருக்கு. அண்ட் ரேரா அப்ரூவ் இருக்கு, டிடிசிபி அப்ரூவ் இருக்கு, அண்ட் பட்டா பக்காவா இருக்கு. அண்ட் போர் வசதிகள் இருக்கு, கார்பரேஷன் லிமிட்ல இருக்கு. அண்ட் கார்பரேஷன் வாட்டர் ப்ரொவிஷனும் இருக்கு. ஆனா இந்த தனி வீடை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அழகிய வீடுகளை அட்டகாசமான விலையில் அதிரடியா தட்டிட்டு போக. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் கொடுக்குறேன். ஸோ மறக்காம கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது டைரக்ட் டீலிங் தாங்க. ஸ்ரீ விநாயகா பில்டர்ஸோட எம்டி ராஜேஷ் சாரோட நம்பரை நான் லிங்க்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி சூப்பரான டிசைனோட ஒரு அழகான வீடு பார்த்துருப்பீங்க. தனி வீடு, அதுவும் கார்பரேஷன் லிமிட்குள்ள இருக்கக்கூடிய வீடு, லோயஸ்ட் ப்ரைஸ்ல சூப்பரான ஒரு வீடு பார்த்துருப்பீங்க. இந்த வீடு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க நேரா அந்த வீடு பார்க்க வரும்போது என்னோட நேம் ஜெயஸ்ரீ வைப்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட்டும் காத்துட்டு இருக்காது. என்ன கிஃப்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு சூப்பரான எல்இடி டிவி ரெடி. ஸோ மறக்காம இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டோன்ட் மிஸ் இட்.